ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் மாரிசன். வடிவேலு ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வெளியாகிருக்கிற படம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபகத் ஃபாசில் வந்து ஜெயிலிருந்து வெளியே வராரு. அதாவது அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு திருட்டு வழக்கில் ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் வெளியே வராரு. வெளியே வந்து ஒரு பைக்கை திருடிட்டு இன்னொரு வீட்டுக்கு திருடலான்னு போகிறாரு. அங்கே போகிற பக்கம் வடிவேலை பார்க்குறாரு. அங்கே வடிவேல் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு வடிவேல் வந்து இவர் கூட கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேரும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. போகிற பக்கம் எல்லாம் வடிவேல் அங்கே வந்து ஒவ்வொரு சம்பவங்கள் பண்ணுறாரு. அது லாஸ்ட்டில் தான் ஃபகத் ஃபாசிலுக்கு தெரிய வருது. அதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படம் வந்து காமெடி படமா இல்லை சீரியஸான படமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். காமெடியை விட இந்த படத்தில் வந்து நிறைய கருத்துகள் வந்து ரொம்ப மையமாக பேசியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறதுனா, பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் செய்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். படத்தில் வந்து காமெடி தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட்டே ஆகலை. வடிவேல் சாரோட நடிப்பை பற்றி பேசியே ஆகணும். அவர் நடித்த எல்லா படங்கள்லையும் ஒவ்வொரு வித்தியாசமான கேரக்டர் நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் பர்டிகுலராக வடிவேல் சாரை வந்து நம்ம வந்து ஒரு சீரியஸான ஒரு பர்சனாக பார்க்கலாம். டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல்னு தான் சொல்லுவேன் வடிவேல் சாருக்கு. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அவர் கொடுத்த ரோலு. ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து லைட்டாக வந்து போர் அடித்தாலும், ஏன்னா நம்ம எப்பயுமே கலகலப்பான வடிவேலை பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவர் வந்து ஒரு சீரியஸான ஒரு ரோல் போயிட்டே இருப்பார். ஏன்னா வந்து பழசெல்லாம் மறந்துடுற அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் அவர் வந்து ரோல் பண்ணி போயிட்டுருப்பார். ஸோ வந்து அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்தாலும் அவரோட நடிப்புங்கிறது வந்து பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ வந்து அது வந்து நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கூடவே ஃபகத் ஃபாசில் சொல்லவே வேணாம். ஃபகத் ஃபாசில் நடித்த எல்லா படங்களுமே பயங்கரமாக இருக்கும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே ஃபகத் ஃபாசில்கிட்ட இருந்தால் அது மாதிரி பயங்கரமாக யோசித்து இந்த படத்தில் வந்து என்னென்னா, ஃபகத் ஃபாசில் வந்து தான் ஃபுல் ரோலே பண்ணியிருக்கிறாரு. அவர் மட்டும்தான் பைக் ஓட்டிகிட்டு அந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாக வருவார். ஸோ நம்ம கண்ணையே நகட்ட முடியாத அளவுக்கு ஒரு நார்மல் பர்சன் ஃபகத் ஃபாசில் எப்படி அது வந்து அவர் வச்சுருக்காருன்னு தெரில. அது வந்து இந்த படத்தில் நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து நார்மலாக ஒரு கேஷுவலான ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு அது போட்டுட்டு நார்மலாக ஸ்க்ரீனில் நடந்து வந்துக்கிருப்பாரு. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன். எல்லா படத்துலையும் அப்படி தான் இருக்கும். இந்த படத்தில் கூடுதலாகவே இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் காமெடி கலந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். டைரக்டர் சுதீஷ் சங்கர் அவர் தான் படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. கிருஷ்ணமூர்த்தி அவரோட தான் திரைக்கதை வசனம் கிருஷ்ணமூர்த்தியோடது தான். ஆனால் நல்லாவே எல்லா இடத்துலையும் வசனங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சுதீஷ் சங்கர் வந்து இயக்கியிருந்த இயக்கம் வந்து டோட்டலாக வந்து வடிவேல் சாரையும் ஃபகத் ஃபாசில் சாரையும் வச்சு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை வந்து கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் படம் வந்துட்டு ஏதோ ஃபகத் ஃபாசில் வந்து வடிவேலை ஏமாத்துற மாதிரியும் அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்போ இப்படி தான் நடக்குதா, இதுதான் இதான்னு. இல்லை, படத்தை போய் பாருங்கள், அதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. வடிவேல் சார் தான் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இந்த ஒன்லைனே பயங்கரமாக இருக்குன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் அவங்க வந்து பயங்கரமாக தான் ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க. ஆர்பி சௌத்ரி சார் தான் ப்ரொடியூசர். 98வது படம் அவங்களுக்கு. அவங்க வந்து எப்பயுமே அவங்களோட கதையும் வந்து சரி, அவங்களோட படத்தோட தேர்வும் பயங்கரமாக இருக்கும். அதே இந்த படத்துலேயே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுன்னு இல்லை, எல்லாருமே கொண்டாட வேண்டிய படம். படம் வந்து மலையாள படம் மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் இருக்குமா, இல்லை தமிழ் படமா பியூரான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கலந்து ஒரு கலவைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபகத் ஃபாசிலும் அங்கிட்டு வந்து கொண்டாடுறாங்க, இங்கிட்டு வடிவேல் சாரும் இதில் வந்து போட்டியாக நடிச்சிருப்பார். டோட்டலாக இவங்க ரெண்டு பேரும் 2 வீலரில் தமிழ்நாடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறது வந்து ஒரு நல்லாவே இருந்துச்சு. கேமரா வந்து ரொம்ப பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. மியூசிக் யுவன் சங்கர் ராஜா சூப்பராக பண்ணியிருந்தார். ஏன்னா இந்த மாதிரி படத்துக்கு வந்து அவர் வந்து எப்பயுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக கொடுத்துருவார். இந்த படத்துலையும் அது வந்து ஏன்னா இவங்க ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கப்போ அந்த மியூசிக் தான் நம்மளை என்கரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து பக்காவாக கொடுத்துருந்தாரு. பாட்டு வந்து 2 பாட்டு வரும். அவ்வளோவா நம்ம சொல்கிற மாதிரி இருக்காது பாட்டு. ஆனால் அந்த நடுவில் வந்துட்டு அந்த பழைய பாட்டுலாம் கொண்டு வருவாங்கள்ல எல்லா படத்துலையும், அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு நடுவில் வந்து ஒரு டான்ஸ் சீக்வன்ஸோட ஒரு பழைய பாட்டை உள்ளே கொண்டு வந்து டேரக்டர் வச்சுருந்தாங்க. இப்போ வர எல்லா படத்துலையும் அது வரது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அங்கே வந்து ஒரு ஆடலும் பாடலும் நடக்கிற மாதிரியும் அங்கே வந்து இந்த பாட்டை வந்து கொண்டு வந்து நடுவில் வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து அந்த தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு படம் பார்க்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாட வேண்டிய படம் தான். எல்லாருமே இப்போ பார்க்கலாம். ஃபகத் ஃபாசில் ஃபேன்ஸுக்கும் வடிவேல் சார் ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய படம் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள் தேட்டரில். நன்றி.